Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்பர் லேக் வியூ. எங்களோட கொடைக்கானல் ட்ரிப்போட செகண்ட் டேல நாங்க ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் என்ன அப்படின்னா அப்பர் லேக் வியூ. ஸோ இந்த இடத்துல இருந்து நாம லேக்கை பார்க்கும்போது லேக்கோட ஃபுல் வியூவுமே நமக்கு தெரியும். ஸோ இந்த வியூல இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பார்ட் தெரியுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேக்கோட ஃபுல் வியூவுமே வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இங்கிருந்து லேக் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ 59 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய லேக் வந்துட்டு நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ இந்த டேல வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்ல இருந்தே இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து பயங்கர மிஸ்டா தான் இருந்துச்சு. நாங்க இந்த வியூ பார்க்கறதுக்கே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். ஏன்னா நாங்க போகும்போது இங்க வந்து மிஸ்ட் பயங்கரமா இருந்தது. இந்த பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம செல்ஃபி அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டுக்குலாம் வேற எதுவுமே கிடையாது. இந்த லேக் வியூ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடமும் அதே மாதிரி டவரும் வந்து நமக்கு விசிபிளே ஆகலை. அந்த அளவுக்கு வந்துட்டு மிஸ்ட் இருந்தது. மிஸ்ட் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த வீடியோவே வந்து ஷூட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல மிஸ்ட் இருந்தது. நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே நியர்பை வந்து பார்த்தோம்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் வந்து நாமினல் தான். சாக்லேட் வந்து ரேட் கம்மியாக தான் இருந்தது. நான் முதலே சொல்லியிருந்தேன் நீங்கள் லேக்கோட ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும்னு. ஸோ அப்படி தான் இந்த வீடியோ வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு பார்த்தோன்னா லேக்கோட ஃபுல் வியூவுமே நல்லாவே தெரியும். லேக்கோட அந்த ஸ்டார் ஷேப் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால நல்லாவே பார்க்க முடியும். அப்பர் லேக் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா, அந்த பிளேஸில் எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த அளவுக்கு ரஷ் இருக்காது. ஸோ இதை கேப்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஸோ இது வந்து ஆன் தி வேல நான் ஷூட் பண்ணது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எதுவுமே வந்து விசிபிள் ஆகலை. அந்த அளவுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட் இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு வந்துட்டு ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருந்தது. நாங்கள் நிற்கிற பிளேஸ்லேருந்து முன்னாடி 1 கிலோமீட்டர் வரைக்குமே வந்துட்டு டிராஃபிக் ஜாம் ஆகியிருந்தது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிளிப்பிங்ஸில் பின்னாடி மிஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதுவே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அதே ஏரியாவை நம்ம பார்க்கும்போது அதோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது வந்து எண்ட் ஆஃப் தி கிளிஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் கூட அப்படி தான் நினச்சேன். சரி ஓகே, இது வந்து கிளிஃபோட எண்டு மாதிரி இருக்குது, எட்ஜில் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, வே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏரியாவே வேற அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் பார்த்த சேம் ஏரியா தான், அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கீழே. ஸோ டியூ டு டிராஃபிக் ஜாம் அதே ஏரியாவை திருப்பி என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக இதே இடத்துல இருக்கும்போது அந்த மிஸ்டெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னே தெரிஞ்சது. நாங்கள் போகிற வழி எல்லாமே இந்த மிஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா நிறைய சீனரிஸை வந்து ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ அதனால் எங்களால் நிறைய சீனரிஸ் வந்து பார்க்கவும் முடியல, வீடியோ ஷூட் பண்ணவும் முடியலை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு கான்வென்ட்டோட ஸ்கூல் கிரவுண்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதுக்கடுத்து வந்து க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் வரும். பட் அங்கே ரொம்ப மிஸ்ட் இருந்ததுனால அதே மாதிரி ரஷ்ஷாகவும் இருந்ததுனால நாங்கள் போகலை. ஸோ இது வந்து பில்லர் ராக்ஸு. இங்கே நமக்கு முன்னாடி வந்து ஐ லவ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ அங்கே தான் இருக்கோம். இங்கேயுமே வந்துட்டு பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, அதே மாதிரி வந்து மிஸ்ட்டும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் இந்த கடைகளுக்கு பின்னாடி பார்க்குற ஃபுல்லாகவுமே வந்து மிஸ்ட்டு தான். ஸோ மிஸ்ட் இருந்ததுனால எங்களால் வந்துட்டு அங்கே வியூ வந்து நல்லாவே பார்க்க முடியல. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, நிறையா பேர் வந்து டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் இங்கேருந்து கிளம்புனோம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு மிஸ்ட்டு. ஸோ லிட்டில் பிட் டிஸப்பாயின்மெண்ட்டோட நாங்கள் இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு குணா கேவுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் வந்து குணா கேவோட என்ட்ரன்ஸ். நாங்கள் போகிறப்ப ரஷ்ஷாக இருந்ததுனால எங்களோட வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு வந்து ஏரியா கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே நடந்து வரும்போது தான் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. அதாவது ரீல்ஸ்லாம் வரும் இல்லையா, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு. ஸோ அதை ரியலி வந்துட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ண ஒரு பிளேஸ் அப்படின்னா அது இதுதான். இந்த என்ட்ரன்ஸ் ரஷ்ஷிங்லேயுமே நாங்கள் நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதே மாதிரி வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். நாம் பில்லர் ராக், குணா கேவ் அதே மாதிரி மோயர் பாயிண்ட் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் கண்டிப்பாக எடுக்கணும்.
ஸோ இந்த டிக்கெட் வந்துட்டு ஹாலிடே சீசன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து முன்னாடியே, அதாவது பில்லர் ராக்குக்கு முன்னாடியே கம்பைண்டாக வந்துட்டு டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு 150 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இந்த பிளேஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மரங்களோட வேர்கள்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ் இதுதான். இதுதான் நிறைய ரீல்ஸில் வந்து வரும். அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸும் இதான் வந்து கேப்சர் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே செல்ஃபி எடுக்கிறதுமே டஃப்பாக இருந்தது. அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது அதை விட டஃப்பாக இருந்தது. அதே மாதிரி குரங்கெல்லாம் நிறையா தெரிஞ்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, குரங்கு வந்துட்டு டூரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுது, அதே மாதிரி ஃபோனெல்லாம் வந்து பிடுங்குது, அதனால கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து வார்ன் பண்ணாங்க. ஸோ இங்கேயும் வந்து பயங்கர மிஸ்ட்டு, அதனால நமக்கு வந்துட்டு அந்த கம்பிக்கேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூ எதுவுமே வந்து பார்க்க முடியல. ஸோ ஜஸ்ட் இந்த பிளேஸில் இந்த மரங்கள் இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இங்கே போகக்கூடிய இந்த பாத்துமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறுற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்துட்டு அந்த படிக்கட்டு மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்ம ஏறி நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இது பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ இவ்வளோ மிஸ்டேக்கு நடுவுலையும் கிடைச்ச கேப்லாம் எந்த வியூவெல்லாம் தெரியுதோ அது எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, கூட வந்த எல்லாரும் அப்படி தான். ஸோ நிறையா பேர் இதே கேட்டுக்கிட்ட நின்றுட்டு நமக்கு அந்த பக்கம் வியூ கொஞ்சமாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தாங்க. எல்லாருமே இங்கே இருக்க டவரில் ஏறி நமக்கு வியூ தெரியுதான்னு பார்க்கலான்ட்டு தான் ஏறினோம். பட் வந்து என்னாச்சு அப்படின்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்லி மிஸ்ட் மட்டும்தான் இருந்தது. ஸோ சிட்டியில் பயங்கர வெயிலுக்கு நடுவுலையே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நேச்சர் ஓரியன்ட் பிளேஸில் மிஸ்ட்டுக்கு நடுமத்தியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரியலி வந்து மென்டல் ஹீலிங் தான். நிறைய காலேஜ் பசங்க வந்திருந்ததுனால இந்த இடமே வந்து பயங்கர கலகலான்னு இருந்துச்சு. எல்லாருமே வந்து சுபாஷே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது. வரும்போது எவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இப்போ போகும்போது அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்துக்குங்க. ஸோ நம்ம குணா கேவ் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம இந்த மாதிரி தான் நடந்து போகணும். இதுதான் அந்த குணா கேவ் வியூ பார்க்குறதுக்கான பாத்வே. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம இங்கேருந்து அந்த குணா கேவ் என்ட்ரன்ஸ் போகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இங்கே நம்ம சுற்றியும் பார்த்தோன்னா நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரீ வியூவெல்லாம் பார்த்துட்டு இடையில இந்த மிஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு நேச்சர் ஓரியன்டாகவும் இருக்கிறதுனால என்டர்டெயின்மெண்ட் ஆயிரும். ஸோ இதை பார்த்துக்கிட்டே நம்ம போயிடலாம். கூட்டமாக இருக்கும்போது நம்ம வந்தோன்னா இதுக்குள்ளே நடக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் நம்ம அந்த கூட்டம் இல்லாமல் அலோனாக வரும்போது இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து வந்தோம். அதே மாதிரி வந்துட்டு சுற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தோம். இங்கே நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் அதே மாதிரி காலேஜ் பாய்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தடில் வந்துட்டு வீடியோ ஷூட் அண்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எடுக்கக்கூடிய ஆங்கிள் அதே மாதிரி அவங்க பண்ணக்கூடிய ரீல்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் நான் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் வரும்போது இந்த மாதிரி குணா கேவ்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி பைன் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும் எங்கே போகிறதா இருந்தாலும் உங்களுடைய திங்ஸை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து குரங்குகளோட தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, பைக்கில் டை பண்ணியிருக்க கயிறு முதல் கொண்டு கடிச்சே அவுத்துறது. அதே மாதிரி 2-3 குரங்கு சேரும்போது நம்ம என்ன பேக் வச்சுருக்கோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு பிச்சு எரிஞ்சு உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இங்கே இருக்குது. காலையில் 8:30க்கு வந்துட்டு எங்களோட ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமுமே வந்து பார்க்கிங் லாட் வந்து டிராஃபிக் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு வெஹிக்கிள் பார்க் பண்ணது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் நடந்து ரொம்பவே டயர்டாகி இருந்துச்சு இந்த டைமுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கடுத்து நாங்கள் போன பிளேஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து பைன் ஃபாரஸ்ட்டு. இந்த ஏரியாவில் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு எதுவும் இல்லை. பட் வந்துட்டு உள்ளே இந்த பைன் ட்ரீஸ்க்கு இடையில கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம கிளம்பிடலாம். ஸோ அவ்வளோதான் இங்கே. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
ஸோ இந்த இடத்துல நான் அதிகமாக வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணல. நாங்கள் ஒன்லி செல்ஃபிஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லி டயர்டாகி இருந்துச்சு நடந்து. இதுக்கிடையில இங்கே குரங்குகளோட தொல்லை வேற கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது மற்றவங்களோட ஸ்நாக்ஸ், அவங்களுடைய பேகு, அவங்களுடைய ஃபோன் இதெல்லாம் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கே முடிக்கும்போது ஒரு 1:30 அரௌண்ட் இருக்கும். ஸோ குணா கேவுக்கு வெளியே இருக்க ஷாப்ஸ்லேயும் பார்த்தோம், அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம். ஒன்லி மேகி, அதே மாதிரி பர்கர், சாண்ட்விச் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபுட் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் எதுவும் சாப்பிடல. மோயர் பாயிண்ட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொடைக்கானல் போய் ஃபுட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட மோயர் பாயிண்ட் அதே மாதிரி ரோஸ் கார்டன் பற்றின வீடியோஸ் வர இருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.